நேத்து விடுதலை சிறுத்தை தொண்டர்களும், திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களும் மோதிக்கிட்டாங்க. இந்த சண்டை எதுக்குன்னா, ராசா விடுதலை சிறுத்தை கட்சி பத்தி ஒரு பதிவு ஒண்ணு பண்ணதாகவும், அதனால விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போராட்டம் நடத்தினதாகவும், அதற்கு எதிர் போராட்டம் டிஎம்கே காரங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த மோதல்லாம் நடந்திருக்கு. இந்த ரெண்டு கட்சியுமே இடதுசாரி சித்தாந்தம் உள்ள ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுவும் டிஎம்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அதிகம். அண்ட் ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காக நிறைய போராடி இருக்காங்க. ஏற்கனவே டிஎம்கேக்கும் விசிகேக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு விரிசல் நிறையவே இருந்தது. முக்கியமா ஆதவ அர்ஜுனன் அந்த கட்சியில இருக்கும்போது, முக்கியமா விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும்போது துணை முதல்வர் பதவி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பதவி அண்ணன் திருமாவளனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில கருத்து ஒன்று தெரிவிச்சாரு. அது அப்பவே பயங்கர சர்ச்சையா இருந்துச்சு. இந்த சண்டை ட்விட்டர்ல தான் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நடந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் ஃபிசிக்கலாக சண்டை போடுறாங்க. இது ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே இடதுசாரி, ரெண்டுமே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு முக்கியமான ஒரு கட்சி. அது அண்ட் கம்யூனிசம் கொள்கை கொண்ட ஒரு கட்சி தான் ரெண்டு பேருமே. ரெண்டு கட்சியுடைய தலைவர்களும் இந்த விஷயத்தை தள்ளிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். டிஎம்கே ராசா, சேகர் பாபு, அதுக்கப்புறம் அந்த திருச்சி சிவா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டாக் விடாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அவரையும் கொஞ்சம் லூஸ் டாக் விடாமல் கொஞ்சம் நிதானமாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்.